நாம் இரவு தூங்கும் பொழுது காலையில் எழுந்தவுடன் நல்லவர்கள் முகத்தில் முழிக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் விரும்புவாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, கடவுள் முகத்திலும், குழந்தைகள் முகத்திலும், வீட்டில் அம்மா, அப்பா, மனைவி முகத்தில் எல்லாம் முழிப்பார்கள். அதுக்கப்புறம் மனைவி கணவன் முகத்தில், குழந்தைகள் முகத்தில் இப்படி மாறி மாறி ஒவ்வொருத்தரும் நினைக்கும் நினைப்புகள் எல்லாமே இன்று நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று அனைவரும் நினைப்பது வழக்கம். அதே போல தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நினைத்து விட்டார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் முகத்திலும் முழிக்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே என் முகத்துல தான் முழிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிவெடுத்து விட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகையை 5000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்களாம் வாயை பிளக்க வேண்டாம். 5000 மகளிர் உரிமை தொகையை கொடுப்பது வந்து பார்த்தீங்கன்னா, முன்கூட்டியே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாதம் இருக்கு இல்லைங்களா? அந்த 4 மாதங்களுக்கும் சேர்த்து ரூ. 5000 மகளிர் உதவித்தொகை வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த இந்த 2026லயும் திராவிட மாடல் ஆட்சி தான் ஆட்சி அமைக்கும். அப்பொழுது மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும். அதற்காக முன்கூட்டியே மே மாசம் 2000 அதாவது ரூ. 1000 உரிமை தொகை வந்து 2000 நான் முன்கூட்டியே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. இதற்கு பின்னாடி இருக்கும் அரசியல் என்ன? மக்களின் நிலைப்பாடு என்ன? அரசியல் பிரமுகர்கள்லாம் என்ன சொல்றாங்க? திராவிட மாடல் ஆட்சியின் சூழ்ச்சிகள் என்ன? யார பார்த்து பயந்தார்கள் அப்படின்ற விஷயங்கள இந்த வீடியோல முழுசாவே அலசிடலாம். இதுல வந்து இப்போ முன்கூட்டியே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருமே, அதாவது அரசியல் பிரமுகர்களும் பொதுமக்கள்ல சில பேர் எல்லாம் இதற்கு பார்த்தீங்கன்னா விழித்து கொண்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வருடங்கள் ஆட்சி செய்துவிட்டு இந்த 5வது வருடங்கள் எலெக்ஷன் வரும் பொழுது நீங்கள் எதற்கு முன்கூட்டியே 5000 தரீங்க? அப்போ போன வருடங்கள், அதாவது கடந்த 4 வருடங்களாக மக்களுக்கு செலவே இல்லையா? அது மட்டும் இல்லாம மே மாசம் வரைக்குமே இந்த 5000 உரிமை தொகையை வந்து சேமித்து வைங்களாம். எப்படி சேமித்து வைக்கிறது? இங்க கரண்ட் பில் எவ்வளவு போயிட்டு இருக்கு தெரியுமா? கேஸ் விலை எவ்வளவுன்னு தெரியுமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு? இங்க விலைவாசிகள் அந்த அளவுக்கு உயர்ந்து போய் கிடக்கிறது. பெட்ரோல் வந்து போடணும்னா ஒரு மாசத்துக்கு ஒருத்தர் வீட்ல 2 பேர் வெளில போனாங்கன்னாவே பார்த்தீங்கன்னா ரூ. 1000 தாண்டி தான் போகுது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில சேமித்து வைக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதுல பார்த்தீங்கன்னா, திராவிட மாடல் ஆட்சியின் சூழ்ச்சி என்ன? அரசியல் என்ன? அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ எலக்ஷன் வருது இல்லைங்களா? எலக்ஷன் வரும்பொழுது மகளிர் உரிமை தொகையும் அறிவித்த மாரி இருக்கும். அதாவது ரூ. 2000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்ச மாரி இருக்கும். முன்கூட்டியே 5000 குடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க மகிழ்ச்சியில் ஆழ்ந்து விட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பது மட்டும் இல்லாமல், கண்டிப்பாக வாக்களித்து விடுவார்கள். நாம ஜெயித்து விடலாம் அப்படின்ற ஒரு கணக்க போட்டு தான் இந்த விஷயங்கள அறிவிச்சிருந்தாங்க. அதுல இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 2000 நான் முன்னாடியே இந்த வருஷமே குடுக்குறேன். அதாவது ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே நான் குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன்ல. அந்த மாரி சொல்லு விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அவரோட கால்குலேஷன் இருக்கிறது. ஆனால் இது வந்து நிலைக்குமா? இவர் நினைத்தது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு பக்கம் வருவோம். இங்க சட்டம் என்ன சொல்லுது அப்படின்ற சில விஷயங்கள பார்த்துடலாம். அதாவது எலக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முன்கூட்டியே இந்த பணம் குடுக்குறதும் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா, அது இலவசமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நீங்க குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்துல இடம் இருக்கு. எலக்ஷன் அறிவித்து விட்டால் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில, ஏன்னா இந்த மாதம் இறுதியில தாங்க அறிவிக்கிற மாரி இருந்தது. ஆனால் பிப்ரவரி மாசமே நம்ம குடுத்துட்டா என்ன? அப்ப இந்த மாசத்துலருந்து அறிவிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த டேட்டு சொல்லிட்டு உடனே வந்து பணம் நிறைய பேத்துக்கு போட்டு விட வேண்டும். அது வந்து சொன்னாரு, செய்தாரு அப்படின்னு இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. ஆனால் இப்போ 6650 கோடி கடன் வாங்கி தான் இந்த காச குடுக்குறாரு. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. அவரோட பைசா கிடையாது. தமிழ்நாட்டு மக்களாகிய நம்ம மேல சுமத்திட்டு தான் இந்த விஷயத்த குடுக்குறாரு. இத நன்றாக நீங்க புரிஞ்சுக்க வேண்டும். இத பத்திலாம் அவங்க கவலைப்படவே இல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, 10,00,000 கோடி கடன் வந்துவிட்டது. இதுல வந்து மக்களை கவரும் விதமாகவே இவங்க செயல்பட்டு வர்றது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஏனென்றால் 4 வருடங்களாக பேசாம இருந்துட்டு, தற்போது வந்து ஏன்னா நான் முன்கூட்டியே 5000 குடுக்குறேன், 2000 உயர்த்தி தரேன். இப்படி எல்லா விஷயத்தையும் அவங்க கூறிக்கொண்டு வரும் சமயத்துல, இப்போ இது மக்கள் மனதில் எப்படி போய் சேரும் அப்படின்றத பார்த்துடலாம். மக்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவார். இதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. மக்கள் கண்டிப்பாக 5000 வாங்கும்போது அவங்களுக்கு தேவைகள் நிறைய இருக்கும். ஆனால் அடுத்த மாதம் வரும்பொழுது அதே 15, 12லேருந்து 15ஆம் தேதிக்குள்ள போட்டுறாங்க. அப்ப அந்த தேதி வரும்பொழுது, அந்த ரூ. 1000 வரும்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 2, 3 வருடங்களாக ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? இந்த வந்து இந்த ரூ. 5000 வந்து ஒட்டுமொத்தமா செலவு பண்ணிருவாய்ங்க. நீங்க நினைக்கிற சேமிப்பு வைக்கிற மாரிலாம் இந்த விலைவாசி எல்லாம் இதுனா ரொம்ப டவுன்லாம் இல்ல. உயர்ந்து கிடக்குது. அப்படி இருக்கும் பொழுது, இங்க அடுத்த மாசம் வந்து அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்க சமயத்துல, இந்த காசு ஆல்ரெடி குடுத்துட்டாரே, நம்ம இந்த செலவு பண்ணிட்டோமேன்னு மக்கள் மனசுல வேறு விதமாக தோன்ற ஆரம்பிக்கும். மே மாசம் பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து
கடுமையாக அவங்களுக்கு கோவம் வர ஆரம்பிக்கும். என்னன்னா, ஒட்டுமொத்தமா குடுத்துட்டாப்புல இப்படி போயிடுச்சே! அப்ப வந்து உண்மையிலுமே இவரு வந்து இந்த எலக்ஷன் வரதுனால தானே குடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க அரசியல் பிரமுகர்களும் பார்த்தீங்கன்னா, படிச்ச மக்களும் இந்த விஷயம் தெரிஞ்ச மக்கள்லாம் இப்ப அறிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த மார்ச், ஏப்ரல் மாதம் இந்த பணம் வரலன்ற பொழுது தெரியாத மக்களுக்கும் தெரிந்துவிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க? கோபம் வரும். இது வந்து எலக்ஷனுக்காக கொடுக்கப்பட்ட பணம். இது நம்ம பணம் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும். கிட்டத்தட்ட 70லிருந்து 80% மக்களுக்கு எலக்ஷன் வருவதற்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாம் போய் சேர்ந்துரும். இது பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவுக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து பின்னடைவா இருக்கும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த அரசியல் பிரமுகர்களின் கேள்வியாக இருக்கிறது. இதுல அடுத்ததாக நம்ம சில விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. இது திராவிட மாடல் ஆட்சிக்கு சாதகமா அமையுமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. சாதகமா எப்படி அமையும்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் பரப்புரை செய்யும் பொழுது ஒவ்வொரு வீடாக செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, ரூ. 5,000 உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை குடுத்தாங்கல்ல, அப்படின்றத மென்ஷன் பண்றது கண்டிப்பா உதவும். ஏன்னா, அடுத்ததுக்கு அப்புறம் 2,000மாக மகளிர் உதவித்தொகை வந்து உயர்த்தி குடுக்குறாரு. இது முன்கூட்டியே உங்களுக்கு குடுத்துட்டாருங்களேன் அப்படின்ற சொல்றதுக்கெல்லாம் இவங்க ஏன்னா இது பிளான் பண்ணி தான் செய்திருக்கிறார்கள். இதுல இன்னொரு விஷயம் வந்து குறிப்பிட்டு நம்ம பேச வேண்டும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி மக்கள் எல்லாம் ஒரு கேள்வி எழுப்புனாங்க. என்னன்னா கரண்ட் பில்லாம் உயருது, விலைவாசிலாம் உயர்ந்துட்டே போகுது. நீங்க இந்த ரூ. 1000 குடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கும்போது, இந்த ரூ. 1000 யார் குடுப்பா? நாங்க தானே குடுத்தோம். வாங்குறீங்கல்ல. பேருந்துல இலவசமா தானே போறீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்படிலாம் சொன்னது யாரு? திராவிட மாடல் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களும், எம்.எல்.ஏ.க்களும், கவுன்சிலர் வரைக்கும் ஊராட்சியில இருக்கிற பார்த்தீங்கன்னா, உறுப்பினர் வரைக்குமே இத சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, அவங்க வூட்டு பணத்த அவங்க குடுக்குற மாதிரி. ஏன்னா, திரும்பவும் சொல்கிறேன், இது நம்ம பணம், மக்களின் பணம். நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாரி 6,550 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கி தான் இந்த தொகையை குடுக்குறாங்க. இது நம்ம மேல தான் சுமத்தப்படுகிறது. இப்போது பார்த்தீங்கன்னா, 9,5 லட்சம் கோடின்னு இருந்த இந்த கடன் வந்து 10 லட்சம் கோடியாக மாறிவிட்டது, தாண்டி விட்டது. இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த 5 வருட ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா, 5 லட்சம் கோடிய வந்து தமிழ்நாட்டுல கடன சுமத்திட்டு, இப்போ வந்து எலக்ஷனுக்கு முன்னாடி அப்படி நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, முன்கூட்டியே இந்த பணத்த குடுக்குறீங்க அப்படின்னா, மக்களின் மனதை வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றுவதற்கும் பார்த்தீங்கன்னா, இது ஓட்டாக மாற்றுவதற்கும் இந்த பணம் கொடுக்கப்படுவது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இந்த விஷயங்கள் கண்டிப்பாக இவங்க தேர்தல் பரப்புரை செய்யும்பொழுது பயன்படுத்தினாலுமே, மக்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 மாத காலங்களில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு புரிந்து கொள்ளும் சூழ்நிலை உருவாகும் அப்படின்றது தான் தற்போது நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக மாதம், மாதம் வரும் இந்த உரிமை தொகை வந்து ஒட்டுமொத்தமாக கொடுக்கப்பட்டது திமுகவுக்கு மைனஸாக தான் அமையும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்து. இது கண்டிப்பா அடுத்த மாதமே இது தெரியும் அப்படின்றதையும் இந்த நேரத்துல நான் குறிக்க விரும்புகிறேன். இந்த மக்கள் வந்து தெள்ளத் தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஏன்னா, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இத வந்து விமர்சனம் செய்வாங்களே, எலக்ஷனுக்காக தான் நம்ம பண்றோமே, இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சா அசிங்கமாயிடாதா அப்படின்லாம் நினைக்காம பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள செஞ்சுக்கிட்டே வராங்க. மக்கள் வந்து ஏமாறுறது வந்து ஏமாந்துகிட்டு தான் வராங்க. இதுல தற்போது வந்து ஒரு படிக்கு மேல போயி இவங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்களே அப்படின்றத விஷயங்கள யோசிக்க தோணுது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து விஜய பார்த்து பயந்துட்டாங்க. அதுதான் அங்க நடக்கிறது. ஏன்னா, விஜய் வருகை வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் ஆவதற்கு பார்த்தீங்கன்னா, பெரும் பாதிப்பு இருந்ததுனால, எப்படியாவது விஜயை இந்த 2026 தேர்தல்ல வந்து நம்ம ஒரு ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன். அதாவது அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்ற நிலைமைய உண்டு பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக மக்களை ஏமாத்தி தொடர்ந்து ஆட்சி அமைத்து விடலாம் அப்படின்ற நினைப்பு அவங்கள்ட்ட இருந்துகிட்டே தான் இருக்குது. மக்களே தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள். நீங்க விழித்துக் கொள்ளவில்லை என்றால், தொடர்ந்து நாமல் ஏமாற்றப்பட்டுக் கொண்டு தான் இருப்போம். தமிழ்நாடு கடனாக தான் போய்க் கொண்டிருக்கும். இது எலக்ஷனுக்காக தான் கொடுக்கப்பட்ட இந்த முன்தொகை. அதாவது எப்படி இருந்தாலும் மாசம் மாசம் வருமேங்க. மாசம் மாசம் குடுத்துட்டா என்ன பிரச்சனை? ஏன் இவங்களுக்கு என்ன வரப்போகுது? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே! இதற்கும் எலக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நீங்க 2, 3 வருடங்களா கொடுத்து விட்டீர்கள். ஓப்பனா சொன்னா 2 வருடமா நீங்க குடுத்துட்டீங்க. அப்படி கொடுக்கும் பொழுது, திருப்பி எலக்ஷன் அறிவித்தாலுமே நீங்கள் அதிக உரிமை தொகை இப்ப 2,000 வந்து மே மாசம் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அதாவது ரூ. 1000 சேர்த்து குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? இத தான் எலக்ஷன் அறிவித்த பின்பு கொடுக்கக்கூடாதே தவிர, வழக்கம் போல கொடுத்த அந்த உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை வந்து கொடுக்கலாம். ஆனால், முன்கூட்டியே கொடுத்து ரூ. 5,000 கொடுத்து விட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மக்களிடையே பரப்புரை செய்து அவங்கள மூளைச்சலவை செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணத்திலேயே செயல்படுவது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இவங்க கொஞ்சம் கூட எதற்குமே தயங்க மாட்டார்கள், கூச்சப்பட மாட்டார்கள். இவங்கள் ஆட்சி அமைத்துக் கொண்டு இவங்க கார், பங்களான்னு போய்க்கிட்டே இருப்பாய்ங்க. டாட்டா காமிச்சிட்டே இருப்பாய்ங்க. நம்ம பார்த்தீங்கன்னா, தெருவுல பிச்சை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள ஏங்கி பார்த்துக்கிட்டே இருக்கிற சூழ்நிலையை உருவாக்கும் நிலைமை தான் தற்போது நீடிக்கிறது. இதுதான் இந்த மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே குடுக்கிறேன்னு சொல்லி அறிவிப்பும் வருகிறது. இதுல திரும்பவும் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன்.
நான் சேமித்து வைங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா? ஒண்ணுமே புரியலங்க எனக்கு. என்னன்னா ரூ. 5000 குடுத்துட்டு சேமித்து வைங்கன்னா, ரூ. 5000 இவரு எவ்வளோ பெரிய பணம் நினைக்கிறாருன்னு தான் தெரியல. 5,00,000 நினைக்கிறாரா? 50,000 குடுத்தாலே சேமிக்க வைக்க முடியாத சூழ்நிலையில மக்கள் திரிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஸ்கூல் ஃபீஸ்லாம் எவ்வளோன்னு அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே! முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் நீங்க வந்து சிறந்த கல்வி இல்லாம பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கூல இழுத்து மூடிப்புட்டீங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, விலைவாசி எல்லாம் உயர்ந்துட்டே போகுது. இப்போ வந்து இத சேமித்து வைங்கன்னு எப்படி நீங்க சொல்றீங்கன்னே தெரியலையே! உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஏதாவது? முதல்ல கல்ல மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா நீங்க? அவரு சாப்பிட்டுருந்தா தெரிஞ்சிரும். கல்ல மிட்டாயோட ரேட் எவ்வளோ இப்ப அப்படி விக்குதுன்னு சொல்லி. இவ்வளோ பெரிய கல்ல மிட்டாய் தான் தலைவரே! பார்த்தீங்கன்னா ரூ. 1 50 பைசா வித்தது. இப்ப ரூ. 5 அது கூட ரூ. 10 ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். பேசிட்டே இருக்கும்போது விலைவாசி போயிட்டே இருக்குது. இதெல்லாம் தெரியாம நீங்க ரூ. 5000 சேமித்து வைங்கன்னு வேற சொல்றீங்க. மக்களே நீங்களே பாருங்க. உங்களலாம் வந்து வேற மாரி திட்டணும்னு தோணுது. ஏன்னா, திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு தேவைக்காக பணம் கிடைச்சுதுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நீங்க போனீங்கன்னா, நம்ம திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அனுபவிக்க வேண்டியத அனுபவிச்சுட்டு தான் இருப்போம். ஆனால் விழித்துக் கொள்ளுங்க அப்படின்ற ஒரு ஒற்றை வார்த்தை தான் நம்ம சொல்ல தோன்றுகிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எலக்ஷனுக்கு முன்னாடி மக்கள் கஷ்டப்படுவது விலைவாசி உயர்வு. அதாவது மக்களின் தேவைகள் எல்லாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா? தெரியாதா? ஏன் அவர் அளித்த வாக்குறுதிகள் எல்லாம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை? இப்ப என்னத்த நீங்க வந்து புதுசா குடுத்துட்டீங்க? நீங்க வந்து இப்போ வந்து காலங்காத்தாலயே வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ உங்க முகத்துல முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்துல சொன்ன விஷயம் தாங்க. இப்ப வந்து எந்த முகத்துல முழிச்சிருக்கோம் அப்படின்றத மக்கள் நீங்களே பாத்துங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியாது போல. ஏன்னா விலைவாசி உயர்வுலாம் அவருக்கு தெரியாது போல. எலக்ஷன் வரும்போது மட்டும் தான் இவருக்கு தெரிகிறது. அப்படி இருக்கும் சமயத்துல மாதம் மாதம் கொடுக்கும் இந்த தொகையை திரும்ப ஒட்டுமொத்தமா குடுத்து ஒட்டுமொத்த சோழியும் தமிழ்நாட்டு சோழியும் முடிப்பதற்காக பிளான் பண்ண மாதிரி தான் தெரிகிறது. எப்படியாப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு பாருங்களேன். இதுல கூச்சப்படாம ஒரு விஷயத்த சொல்றாரு. மகளிர் உரிமை தொகை வந்து நம்ம மாநிலத்தை பார்த்து மற்ற மாநிலங்களும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி, எத குடுத்துருக்காய்ங்க? பார்த்தீங்கன்னா, விலைவாசி உயர்வு, மத்த விஷயங்கள், சட்ட ஒழுங்கு, சாதி வரி கணக்கெடுப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆர்டிஐலாம் போடும்பொழுது நிறைய தகவல்லாம் தரப்படுவதில்ல. அதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேவை பெறும் உரிமை சட்டம்னு ஒன்று இருக்கு. அந்த சேவை பெறும் உரிமை சட்டத்தெல்லாம் மறந்தே போயிட்டாரு. கண்டிப்பா ஆட்சிக்கு வந்ததையும் சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வரப்படும்னு சொன்னாரு. இது எதுக்கு அப்படின்னு மக்கள் நிறைய பேருக்கு சமூக ஆர்வலர்களுக்கு தெரியும். முக்கியமானவங்க தெரிஞ்சுக்கங்க. சேவை பெறும் உரிமை சட்டம் வந்துருச்சு அப்படின்னா, அரசு அலுவலர்கள்ல எந்த தவறும் செய்ய முடியாதுங்க. நீங்க மனு கொடுத்தால் அதற்கு பதில் அளித்தாக வேண்டும். அவர் பதில் அளிக்கலன்னா, அவங்க சம்பளத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, 50,000 பிடித்தம் செய்யப்படும். அவங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை பார்த்தீங்கன்னா, 3லிருந்து 1 வருடங்கள் வழங்கப்படும். இந்த மாரி சட்டங்கள்லாம் வந்து ஸ்ட்ராங்காவே இருக்குது. அதெல்லாம் கொண்டு வர மாட்டாரு. ஏன்னா, இவங்க ஆட்சிக்கு சாதகமாக செயல்படும் இந்த அரசு ஊழியர்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணிக்குவாங்க. இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது. இங்க மதுவிலக்க பற்றியோ, மத்த விஷயங்கள பற்றியோ எதுவுமே இவரு வந்து பேசுவதாக இல்லை. எலெக்ஷன் வரும்பொழுது மகளிர் உரிமை தொகையை நான் 5,000 குடுக்குறேன்னு சொன்ன அந்த விஷயங்கள வந்து கேட்கும்போது எந்த அளவுக்கு வந்து மக்களை ஏமாற்றுவதற்கு தெள்ள தெளிவாக போய் கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் நாம தற்போது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலையில இருக்கிறோம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வந்து தேர்தல் வாக்குறுதிகள் அடுத்து வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 80லிருந்து 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். அடுத்து வந்து 2026 எலெக்ஷன் வரும்பொழுது நாங்கள் நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. அதுல தான் இந்த ரூ. 2,000 மகளிர் உரிமை தொகையும் சேருகிறது. இல்ல எடப்பாடியார் அவர்கள் வந்து முன்கூட்டியே அறிவித்து விட்டார். ஆனால் இது எப்படி தரப்போறாங்க அப்படின்றதுதான் தற்போது கேள்விக்குறியா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வாக்குறுதிகளை வச்சிருக்காங்களாம். எப்படி நிறைவேற்றப்பட முடியாத வாக்குறுதிகள், தமிழ்நாடு கடன் சுமையாக்கக்கூடிய வாக்குறுதிகள், இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வாக்குறுதிகள் எல்லாம் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பயனுள்ள வாக்குறுதிகளாக இருந்தாலுமே கடன் சுமையை உயர்த்தும் வாக்குறுதிகளாகவே இருக்கிறது. இவர்கள் நிறைவேற்றப்பட முடியாத வாக்குறுதிகளாக இருக்கிறது. இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். இனியும் மக்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சமூக நீதி சரியில்லை, கஞ்சா வந்து நிறைய இளைஞர்கள் வந்து கஞ்சா போதையில் திரிகிறார்கள். பார்த்தீங்கன்னா சரக்கு அதாவது ஒயின் ஷாப்பில் சென்று பார்த்தீங்கன்னா மது அருந்திவிட்டு திரிகிறார்கள். இப்படிலாம் யாருமே சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் ஆட்சியில் தான் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு போய் கொண்டிருப்பதை நாம் இந்த ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது. இனிமே மக்களாகிய உங்களை பார்த்து தான் இனிமே கேள்வி கேட்க வேண்டும். ஏனென்றால் நாம தான் ஓட்டு போட்டு அவர்களை தேர்ந்தெடுத்தோம். நாம தான் அனுபவிக்க வேண்டும். இந்த 2026 தேர்தலில் இந்த விஷயங்கள்லாம் அனுபவிக்கலாமா, அல்லது பார்த்தீங்கன்னா நல்ல ஆட்சியை அமைப்பவர்களை தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்றத முடிவு செஞ்சு விட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக ஒரு சிறந்த ஆட்சி இருக்கும். இல்லை என்றால் தொடர்ந்து இந்த 2025 வரை என்ன சூழல் நடந்ததோ அதை திருப்பி 2026லிருந்து 2031 வரை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அது வேண்டுமா வேண்டாமா என்று
இந்த எலெக்ஷனில் நீங்கள் முடிவு பண்ணிக்க மக்களே. இது மாதிரி தமிழ்நாட்டின் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரலில் இணைந்திருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.